இந்த புத்தகத்தை சூழ உள்ள கிராமங்களுடைய பெயர்களை சொன்னார். புத்தகத்திலே 16 வயசு நானா தன்னுடைய தங்கச்சியை கற்பழித்தது தெரியுமான்னு கேட்டார். புத்தகத்துல அப்ப அண்மையாக ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையை கற்பழித்து விட்டார் என்றார். தெரியுமான்னு கேட்டார். புத்தகத்தை சேர்ந்த 5 பெண்கள் இருக்கிறார்களாம். நான் கேட்டேன், பக்கத்துள்ள வீடுகளுக்கு விளங்காதா என்று இப்படி வந்து சேர்ந்தால் 5 பெண்கள் அவர்கள் பலர்கள் ஐஸ் அடிக்கிறார்களாம். புத்தகத்திலே முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகளும் இந்த மாதிரி இருக்கிறார்களா என்று சொல்லுகிற அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உம்மாமார்களாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவர் சொன்ன விஷயம் கேட்கிற நேரத்தில், ஏனென்றால் அவர் சொன்ன விஷயம் அவருக்கு நடந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார். கேட்கிற நேரம் மேல் புல்லரிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு படுபயங்கரமான நிலைமைக்கு எங்களுடைய சமுதாயம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயம் மற்ற சமுதாயங்களோடு பார்த்தால் ரெண்டும் ஒன்று என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு போகிறது. இது இப்படியே போனால் சிகரெட் அடிப்பது போன்று ஐஸ் அடிப்பார்கள் போலாண்டார். அவரும் அவருடைய நண்பர்களும் ஐஸில் இருக்கிறார்கள். அவருக்கு மகள் தெரியவில்லை அப்படி என்று சொன்னார். ஒரு பொம்பளை புள்ள ஐஸ் பயன்படுத்துறார். அவருடைய தங்க, அதாவது படிக்க வந்த இடத்துல காதுல களத்துல ஏதாவது வச்சிருப்பாங்களா இல்லையா? நான் நினைக்கிறேன் இந்த காதுல உள்ளவைகளை எடைக்கெடை காணாமல் போகிறதா. என்னப்பா இது தொலைகிறது ஒரு தடவை, சரி இது ஏன் என்று தேடி பார்த்தால் அந்த பொம்பளை புள்ள அவ காதலிக்க கூடிய பையனுக்கு ஐஸ் அடிக்கிறதுக்காக வேண்டி இதை கலட்டி விற்பதற்கு கொடுத்தால் பல தடவை வீட்டுக்கு காணாமல் போய்விட்டது என்று சமாளித்து விட்டாலாம். ஹெரோயின் பயன்படுத்தினால் இவர் தூள்கார் என்று தெரிஞ்சிடும். அந்த உருவம், அந்த வடிவம் அது தெரிஞ்சிடும். இப்ப போகிற இடங்கள் எல்லாம் பாடசாலைகள் வழியாக பிள்ளைகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பெண் பாடசாலைகள், மகளிர் கல்லூரிகள், பெண்கள் பாடசாலைகள் கூட அந்த மாதிரியான ஒரு அச்ச நிலைமைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நான் கேட்ட வகையில் இது முதல் தடவை என் காதுக்கு வரக்கூடிய அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் தண்ணியைத்தான் ஹராமா பார்க்கிறோம். சாராயமா தப்பு, ஹராம். எங்க பிள்ளைகளுக்கு சின்ன காலத்துல இருந்தது புகை சம்பந்தமான விஷயங்களை நான் அவ்வளவு பெருசாக அரட்டுவதில்லை. அது என்னப்பா புகைத்தானே போகுது என்ற தண்ணி சாராயம் அந்த லெவல்ல போனால் அது ஹராம் என்ற ஒரு வியூவை கொடுத்தாலும் இது சம்பந்தமாக பிள்ளைகளுக்குள் கொடுக்கப்படாததனால் எங்க திரும்பினாலும் நமக்கு தக்வாவை பற்றி பேசுங்கள் என்று சொல்லுவதை விட, மார்க்க ரீதியாக வேற தலைப்புகளை சொல்லுவதை விட போதைப் பொருளை பேசலாமான்னு கேட்கிறார்கள். அதனுடைய விளைவு இப்ப அதிகமான ஊர்களில் நாம் போகிற நேரம், பொதுவாக பாடசாலைகளுக்குள் நாம் போனால் அந்த பாடசாலைகள் பிள்ளைகளை எப்படி மோட்டிவேட் பண்றது, அவங்களை எப்படி ஆர்வப்படுத்துறது, அவங்க கல்வியில ஊக்குவிக்கிறது எப்படி, இதை பேசுங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த மகளிர் கல்லூரிகளை தாண்டி வருகிற நேரம் இந்த பாடசாலை அதிபயங்கரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சொன்னார். ஐஸ் அதை விட பயங்கரமானது. ஆனால் ஐஸ் அடித்தால் தெரியாது என்று நினைக்கிறார்கள். இதை பற்றி இவர்களுக்கு இன்னும் தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கல்வி புகட்டப்படவும் இல்லை. ஆனால் வெளி தோற்றத்திலே ஐஸ் அடித்தாரா இல்லையான்னு தெரியாது என்பதனால் பலர்களும் இதுல எதுவுமே தெரியலையே, நாம் பயன்படுத்தினால் மற்றவைகள் மாட்டிப்பட்டுருவோம், இது மாட்டிப்படாது என்று நினைத்து அந்த மாதிரி பயன்படுத்துறார். அவருடைய வீடு சாதாரணமான அந்த வீடு இருக்கிற அந்த வீட்டை ஒருவர் கேட்டாராம், நான் கொஞ்சம் ஒரு பார்ட்டி நடத்தணும் தர்றீங்களான்னு. நான் வேற யாரும் இல்லை, 5 பேரோட நான் ஒரு பார்ட்டி நடத்தணும். என்ன காக்கா அவர் சொன்னாரா? இல்ல. என்னத்துக்கு கேட்குறீங்க? இல்ல ஒரு சின்ன பார்ட்டி, ரெட் பூல் வச்சிருப்போம், வேற ஒன்றும் பெருசா தப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டோம் என்றாராம். பிறகு தேடி பார்த்து அவரை உட்கார வைத்து என்னப்பான்னு கேட்டால் அந்த 5 பேரும் வல்லாஹி அவர் சொன்ன கதை 5 பேரும் ஊர் பேரோட சொன்னார். والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு வாரமும் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி படிக்கிறோம், உணர்வூட்டப்படுகிறோம். இந்த அருமையான வாய்ப்பு முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய அருளால் தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பும் இல்லை என்று சொன்னால்
ஒரு சமூகம் குட்டிச்சோறாகி போய்விடும். எல்லா வேலை வெட்டிகளையும் விட்டுவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து கொஞ்சம் நம்முடைய ஈமானை புதுப்பித்து சமூகத்திலே நாம் களமிறங்கி 4 பேரோடு நடக்கிற நேரம் இந்த மார்க்கம் நமக்கு உறுதுணையாக துணையாக நிற்கும். கடந்த 3 ஆண்டுகள் அல்லது ஒரு 2 ஆண்டுகளை நாம் திரும்பி பார்த்தால் 2-3 ஆண்டுகள் இந்த கோவிட் பிரச்சனை அதனால் இந்த நாடு பூட்டப்பட்டது, பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டது, மக்கள் மன்றத்திலே தஅவா பிரச்சாரம் குறைந்து போனது. நீங்கள் செய்மெடுக்கக்கூடிய பயான்கள் குறைந்து போய் வீணான விளையாட்டுகளில் வீணான பொழுதுபோக்குகளில் அநேகமான இளைஞர்கள் ஈடுபட்டார்கள். அதனுடைய விளைவு இப்ப அதிகமான ஊர்களில் நாம் போகிற நேரம் நமக்கு தக்வாவை பற்றி பேசுங்கள் என்று சொல்லுவதை விட, மார்க்க ரீதியாக வேற தலைப்புகளை சொல்லுவதை விட போதைப் பொருளை பேசலாமான்னு கேட்கிறார்கள். எங்க திரும்பினாலும் பொதுவாக பாடசாலைகளுக்குள் நாம் போனால் அந்த பாடசாலைகள் பிள்ளைகளை எப்படி மோட்டிவேட் பண்றது, அவங்களை எப்படி ஆர்வப்படுத்துறது, அவங்க கல்வியில ஊக்குவிக்கிறது எப்படி, இதை பேசுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் தற்காலிகமாக நம்ம பார்த்தா இப்ப போகிற இடங்கள் எல்லாம் பாடசாலைகள் வழியாக பிள்ளைகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பெண் பாடசாலைகள், மகளிர் கல்லூரிகள், பெண்கள் பாடசாலைகள் கூட அந்த மாதிரியான ஒரு அச்ச நிலைமைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நான் கேட்ட வகையில் இது முதல் தடவை என் காதுக்கு வரக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகளும் இந்த மாதிரி இருக்கிறார்களா என்று சொல்லுகிற அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் அன்பிக்கினியவர்களே, இந்த விடயத்தை நாம் எல்லோரும் பொதுவாக மின்கும் முன்கரன், உங்கள் ஒரு தீமையை கண்டால் இவர்தான் தடுக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை நியமிச்சுட்டு போகல, எல்லோரும் தடுக்கணும். இங்க உள்ள எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கிறது. இல்ல பள்ளிவாசல்ல உள்ள அந்த இமாமுக்கு தான் அது கடமையா, இல்ல ஊர்ல உள்ள ஜமாத் தலைவருக்கு தானா? இல்லை. பெருமானார் தன்னுடைய உரையில் கடைசி உரை ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, மக்களே என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு ஆயத்து கிடைச்சாலும், ஒரே ஒரு சொல்லு கிடைச்சாலும், ஒரே ஒரு விஷயம் கிடைச்சாலும் பிற மக்களுக்கு போய் சொல்லிருங்க, அதை மறைத்து விடாதீர்கள், எத்தி வைத்து விடுங்கள் என்றாங்க. அதனால் நாம் எல்லோரும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் என்ற வகையில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில ஒரு சில செய்திகளை பதிவிடலாம் நினைக்கிறேன். புத்தளத்திலிருந்து நான் வருகிற வழியில ஒரு சகோதரர் எனக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். சில பாடசாலைகளை நாம் தாண்டி வந்தோம், நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அதனால் அந்த மகளிர் கல்லூரிகளை தாண்டி வருகிற நேரம் இந்த பாடசாலை அதிபயங்கரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சொன்னார். இங்கே பல சம்பவங்கள் அவர் என்னோடு பேசினார். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். 16 வயசு நானா தன்னுடைய தங்கச்சியை கற்பழித்தது தெரியுமான்னு கேட்டார். எப்பன்னு கேட்டேன். ஒரு 6 மாதம் இருக்கும் என்று சொன்னார். எனக்கு தெரியாது என்று சொன்னேன். இப்ப அண்மையாக ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையை கற்பழித்து விட்டார் என்றார். தெரியுமான்னு கேட்டார். புத்தளத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரும் அவருடைய நண்பர்களும் ஐசில் இருக்கிறார்கள், அவருக்கு மகள் தெரியவில்லை அப்படி என்று சொன்னார். இப்படி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பொம்பளை புள்ள அவருடைய தங்க, அதாவது படிக்க வந்த இடத்துல காதுல களத்துல ஏதாவது வச்சிருப்பாங்களா இல்லையா? நான் நினைக்கிறேன் இந்த காதுல உள்ளவைகளை எடைக்கெடை காணாமல் போகிறதா. என்னப்பா இது தொலைது, ஒரு தடவை சரி, இது ஏன் என்று தேடி பார்த்தால் அந்த பொம்பளை புள்ள அவ காதலிக்கக்கூடிய பையனுக்கு ஐஸ் அடிக்கிறதுக்காக வேண்டி இதை கலட்டி விற்பதற்கு கொடுத்தால் பல தடவை வீட்டுக்கு காணாமல் போய்விட்டது என்று சமாளித்து விட்டாலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி காதல் மூலமாக பெண் பிள்ளைகளும் ஐஸ் பயன்படுத்துகிறார்கள். ஹெரோயின் பயன்படுத்தினால் இவர் தூள்கார் என்று தெரிஞ்சிடும். அந்த உருவம், அந்த வடிவம் அது தெரிஞ்சிடும். ஐஸ் அதை விட பயங்கரமானது. ஆனால் ஐஸ் அடித்தால் தெரியாது என்று நினைக்கிறார்கள். இதை பற்றி இவர்களுக்கு இன்னும் தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கல்வி புகட்டப்படவும் இல்லை. ஆனால் வெளி தோற்றத்திலே ஐஸ் அடித்தாரா இல்லையான்னு தெரியாது என்பதனால் பலர்களும் இதுல எதுவுமே தெரியலையே, நாம் பயன்படுத்தினால் மற்றவைகள் மாட்டிப்பட்டுருவோம், இது மாட்டிப்படாது என்று நினைத்து அந்த மாதிரி பயன்படுத்துறார். நான் நினைத்தேன் என் கல்பால் அவர் பேசுகிற நேரம், இப்படியே போனால் இன்னும் பலர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 3 நாள்களுக்கு முன்னாடி ஒருவர் என்னுடைய ஆபீஸுக்கு வந்து பேசினார்.
அவர் சொன்னார் புத்தகத்தில் அவருடைய வீடு சாதாரணமான அந்த வீடு இருக்கிற அந்த வீட்டை ஒருவர் கேட்டாராம், நான் கொஞ்சம் ஒரு பார்ட்டி நடத்தணும் தர்றீங்களான்னு. நான் வேற யாரும் இல்லை, 5 பேரோட நான் ஒரு பார்ட்டி நடத்தணும். என்ன காக்கா அவர் சொன்னாரா, இல்ல என்னத்துக்கு கேட்கறீங்க, இல்ல ஒரு சின்ன பார்ட்டி ரெட் பூல் வச்சிருப்போம், வேற ஒன்றும் பெருசா தப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டோம் என்றாராம். பிறகு தேடி பார்த்து அவரை உட்கார வைத்து என்னப்பான்னு கேட்டால் அந்த 5 பேரும் வல்லாஹி அவர் சொன்ன கதை 5 பேரும் ஊர் பேரோட சொன்னார். இந்த புத்தகத்தை சூழ உள்ள கிராமங்களுடைய பேர்களை சொன்னார். அதுல புத்தகத்தை சேர்ந்த 2 அதாவது பெண்கள் 5 பெண்கள் இருக்கிறார்களாம். நான் கேட்டேன் பக்கத்துள்ள வீடுகளுக்கு விளங்காதான் இப்படி வந்து சேர்ந்தால் 5 பெண்கள் அவர்கள் பலர்கள் ஐஸ் அடிக்கிறார்களாம், அவர்கள் உம்மாமார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக அவர் சொன்ன விஷயம் கேட்கிற நேரத்தில், ஏனென்றால் அவர் சொன்ன விஷயம் அவருக்கு நடந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். கேட்கிற நேரம் மேல் புல்லரிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு படுபயங்கரமான நிலைமைக்கு எங்களுடைய சமுதாயம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் தள்ளப்பட்டிருக்கிறது. தஅவா இந்த பிரச்சாரம் நின்றால் அவருடைய விளைவை நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் செய்த மிக பெரும் அருள் இந்த ஜும்மா. அல்லாஹ் செய்த மிக பெரும் அருள் இந்த மார்க்கத்தை நாம் திரும்ப திரும்ப படிப்பது. கொஞ்ச காலம் அதை விட்டு தூரமான பிறகு இந்த சமுதாயம் மற்ற சமுதாயங்களோடு பார்த்தல் 2 ஒன்று என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு போகிறது. மற்ற நேரங்களில் நாம் கேட்போம், வேற சமூகங்களில் தான் இதை கேள்விப்பட்டிருப்போம். ஓ புள்ளையோட வாப்பா வேற சமூகத்தை நாம் பேசுவோம். பெருமானாருடைய உம்மத்தில் நடக்குது என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் கவலை வராவிட்டால் எப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இன்றைக்கு அந்த வீடு என்றால் நாளைக்கு என்னுடைய வீடு. அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்பாளர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஆயத், நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். 40 ஆடை கொடுத்துட்டு மேட்புக்கு அனுப்பி போட்டு 38 தான் இருக்குது என்று சொன்னால் எங்க பாருண்டு தெரியல ஓனா எடுத்திருக்கி ஏதாவது பிடிச்சிருக்கும் என்று சொன்னா நீ என்னையா மேற்பாளர் என்று கேட்க மாட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு பிள்ளைகளை தந்து அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு நமக்கு முடியவில்லை என்று சொன்னால், நாம் பராமரித்து ஒழுங்காக செய்து தப்பாக நடந்தால் ஆடு செத்து போனால் வழி இல்லை, ஆனால் ஓனாய்க்கு பலி கொடுக்க முடியாது. அதுக்கு தான் மேட்புக்கு வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொன்னார், இதையெல்லாம் கதைத்து விட்டு சொன்னார், இது இப்படியே போனால் சிகரெட் அடிப்பது போன்று ஐஸ் அடிப்பார்கள் போலாண்டார். உண்மையாக என் மனதில் அதை நான் நினைத்துக் கொண்டேன். நான் சொல்ல முன்னாடி அவர் சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிகரெட் அதற்கே இந்த சமூகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. அது மிக மோசமான ஒரு, அதாவது ஹராம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஊர்களில் முஸ்லிம் கடைகளில் சிகரெட் விற்கிற நேரம் அவர்களிடம் போய் பேசியிருக்க வேண்டும், இது தப்பு என்று சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உணர்த்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தவாவில் நாம் கோட்டை விட்டதுக்கு பிறகு நாம் தண்ணியைத்தான் ஹராமா பார்க்கிறோம். சாராயமா தப்பு ஹராம். எங்க பிள்ளைகளுக்கு சின்ன காலத்துல இருந்து அது புகை சம்பந்தமான விஷயங்களை நான் அவ்வளவு பெருசாக அலட்டுவதில்லை. அது என்னப்பா புகைத்தானே போகுது என்ற தண்ணி சாராயம் அந்த லெவல்ல போனால் அது ஹராம் என்ற ஒரு வியூவை கொடுத்தாலும் இது சம்பந்தமாக பிள்ளைகளுக்குள் கொடுக்கப்படாததனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் அவர்கள் வேண்டுக் கொண்டதுக்கு இணங்க சுருக்கமாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த போதைப் பொருள் இந்த போதைக்கு எதுக்கு அடிமையாகிறார்கள்? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுல ஒரு முஸ்லிமுக்கு சின்னத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது. எல்லோரும் நினைக்கிறார்கள் இந்த உலகம் என்றால் இது ஜென்னா, இல்லை இது துனியா. ஜென்னாவாக இருந்தால் நீங்கள் எல்லோ நாளும் சிரிப்பீர்கள், எப்பொழுதும் அமைதியாக இருப்பீர்கள். இங்க அப்படி இல்லை. ஹார்ட் பீட் ஆகிற மாதிரி மேலையும் கீழையும் ஹார்ட் பீட் ரேஷியோ நீங்க பாப்பீங்க இசிஜில. அதே மாதிரி ஒரு நாள் சிரிப்பு, ஒரு நாள் அழுக. கொஞ்சம் காதலிப்பார்கள், காதல் ஃபெயிலியர் ஆனால் அப்படியே போதைக்கு போயிருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா இளைஞர்கள் போதைக்கு போறாங்க. 10 பேர் ஒன்று சேர்ந்தால் இரவு நேரம் வருகிற நேரம் பயன்படுத்தி பார்ப்போமாண்டி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் என்ன பயன்படுத்துகிறார்கள் என்ற பட்டியலை நான் உங்களுக்கு விரிக்கவில்லை. ஆனால் ஏன் பயன்படுத்துகிறார்கள் அப்படி என்றால், இந்த உடம்பில் பல வகையான ஹோமோன்ஸ் இருக்குது. ஹோமோன்ஸ் என்றால் இந்த உடம்பு இயங்குறதுக்கென்ற இறைவன் படைத்து வைத்த விஷயங்கள். இதுல ஒன்று, பயம் வருகிற நேரம் ஒரு ஹோமோன் அவசரமாக சுரப்பினால் நம் உடம்பே மாறும். ஒரு நாய் எங்களை துரத்துதென்றால் அட்ரினலின் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கும். அட்ரினலின் என்று சொல்லுவார்கள் இங்கிலீஷில்.
அந்த ஹோமோன் சுரப்பினால் எங்களுக்கு ஏற முடியாத மதிலை பாய்ந்து அந்த மதிலுக்கு மேலாக பாய்வோம், பெரும் மரங்களை ஏறுவோம். ஏறி முடிஞ்ச பிறகுதான் தெரியும் எப்படிப்பா ஏறினோம். அந்த ஹோமோன் மறுபடி தணிஞ்சிரும். அப்ப இறங்க தயக்கப்படுவோம். ஏனென்றால் அவசரமா ஒரு சூடுபடுவது, அவசரம் எங்க காலை எழுப்போம். ஏதோ ஒரு தூசி வருவது, கண் அவசரமா பூட்டுவோம். இந்த உடம்பு இயங்குவதற்கென்று பல ஹோமோன்ஸ்கள் இருக்குது. இதுல ஒரு ஹோமோன் இருக்குது, ஹாப்பி ஹோமோன், சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய ஹோமோன். அந்த ஹோமோன் சுரப்புறதுக்கு என்ன வழி? அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மூமின் அந்த ஹோமோனை எப்பொழுதும் சுரப்ப வைக்கலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு தீன் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை படித்தால், அதை விளங்கினால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது என்னுடைய தலைப்பல்ல. இந்த ஹாப்பி ஹோமோனுடைய பேர் டோபமின். டோப் அடிச்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டோபமின் என்ற ஹோமோனுக்கு சொல்லுவார்கள் ஹாப்பி ஹோமோன். இது சுரப்ப ஆரம்பித்தால் அவனுக்கு ஒரு குதூகலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். டெம்பரரியாக இந்த ஹோமோனை இந்த உடம்புக்குள்ள உள்ளதை ஸ்டிமுலேட் பண்ணலாம், கொஞ்சம் தூண்டி விடலாம், சுரப்பி விடலாம், சுரப்ப செய்யலாம். அதுக்கு தான் இந்த போதை பொருட்கள். அதுல இந்த ஐஸ்ல இந்த கேஜி எல்லாம் போட்ட உடனே அப்படி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி, குதூகலமா இருக்கிற மாதிரி அவருக்கே தெரியல ஏனென்று. அந்த அதிகமானவர்கள், நான் சில விடயங்களை பதிவு செய்யணும், எப்படி இந்த சந்தோஷத்தை எடுக்கிறார்கள் என்றால், போன்களில் உள்ள தப்பான காட்சிகளை பார்த்தால் அதை பல மடங்காக பெருக்கி கொடுக்கணுமாக இருந்தால், இந்த டோபமின் ஹோமோனும் அதுவும் சுரக்கிற நேரம், அந்த தப்பான காட்சிகளை இவர்கள் பார்க்கிற நேரம் அவர்களுக்கு பல வகையான பல மடங்கு சந்தோஷம், பல மடங்கு இன்ட்ரெஸ்ட் அதில் உருவாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு தடவை பாவிக்கிறவர்கள் இந்த இன்ட்ரெஸ்டை கிடைத்ததுக்கு பிறகு அது இல்லாமல் ஏலா என்று சொல்லி எல்லா வகையிலும் களவெடுத்தாவது அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இது சம்பந்தமான ஒரு விளக்கம் இங்க சமுதாயத்துக்கு கொடுப்பதற்கு இந்த நேரம் பொருத்தம் இல்லை. என்றாலும் ஒன்று சொல்கிறேன், 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஆகிற நேரம் ஒரு ஹோமோன், எந்த ஹோமோனாக இருந்தாலும் அளவாகத்தான் சுரக்கும். இன்சுலின் சுரக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு. எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை காலம் காலமாக எல்லாம் ஒரே மாதிரி, வேகமா போனால் வேறு, மெல்ல போனால் வேறு. இந்த உடம்பை பயன்படுத்துவதற்கு என்று முறை இருக்கிறது. பலர்கள் வருவார்கள், என்னப்பா எத்தனை வருடம்? 5 வருடம் ஐஸ். இப்ப யாரு அவன்? ஆம்பளையா பொம்பளையா அல்லது 2க்கும் இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஆரம்பத்திலே எதுக்காக வேண்டி இவர்கள் இதை பயன்படுத்தினார்களோ, எந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று பயன்படுத்தினார்களோ, செயலிழந்தே போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்களால் தன்னுடைய மனைவியோடு கூட வாழ முடியாமல் போகும். அங்கலாய்க்கிறார்கள், துடிக்கிறார்கள். கிட்டத்தில் கிழக்கு மாநிலத்தில் போனேன், தூக்கு போட்டு செத்தான் என்றார்கள் ஒரு முஸ்லிம் பொடியன், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். ஏன்? இது ஒன்றுமே வேலை செய்யாமல் போன உடனே அவர்களுக்கு என்று ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். அந்த பழைய சுகத்தை தேட ஆரம்பிப்பார்கள். அந்த பழைய இன்ட்ரெஸ்ட் வருமா? வராது. அவர்கள் தூக்கில் மாட்டி செத்து போறார்கள். நான் சொன்ன கதையை நீங்கள் கூகுள்ல அடித்து எத்தனை பேர் ஐசால் செத்து போனார் என்று பார்க்கலாம். சிகரெட் குடித்து கேன்சர் வந்து சாகிற மாதிரி, தன்னை தானே மாய்த்து கொண்டு எத்தனை பேர் தூக்கில மாட்டி, எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்து போறார்கள். கொஞ்ச காலத்துக்கு வேண்டுமானால் ஹாப்பி ஹோமோன் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும், அழிந்து போய் விடுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இந்த விடயத்தை கவனமாக பிள்ளைகளுக்கு பாடமாக நடத்த வேண்டும், பாடமாக படித்து கொடுக்க வேண்டும். இவைகள் எல்லாம் காட்டணும். என்றால் ஐஸ் புதுசு, இலங்கைக்கு இப்பதான் வந்திருக்கிறது. இது என்னமோ இளைஞர்கள் யுவதிகள் இளைஞர்களுக்குள் போனால் காதலன் காதலியோடு இதையே பேசி அந்த காதலியும் வலைக்குள் போட்டு நீனும் ஒரு வாட்டி பயன்படுத்திப்பார். ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கு முன்னாடி என்னை ஒரு குடும்பம் சந்தித்தார்கள். அப்படி சொன்னார்கள். 1.5 மணித்தியாலத்துக்கு மேல் பேசினார்கள். உண்மையாக சில இடங்களில் நான் கண்ணீர் வடித்து விட்டேனா என்று தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். வீட்டுக்கு வந்து மனைவியோடு பகிர்ந்தேன். அந்த அளவுக்கு என்னால் தாங்க முடியாமல் இருந்த அந்த கதைகள், இது ரசூலுல்லாஹ், இது இந்த மண்ணுக்கு மேல் நடக்கிறதா? இந்த மண்ணுக்கு மேல் இப்படியும் நடக்கிறதா என்று வல்லாஹி ஆச்சரியப்பட்டேன். அல்லாஹ் மீது ஆணையாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது, பொது மேடையில் பகிர்ந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதி பயங்கரமான ஒரு நிலைமைக்கு இந்த ஜமான், இந்த முஸ்லிம் உம்மத் தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சுதாகரித்து இந்த சமூகத்துக்கு முன்னாடி வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தாவிட்டால் ஒரு போதும் இது இல்லாமல் ஆகாது. நீங்கள் நினைப்பீர்கள் ஆங்காங்கே போலீசார்கள் இருக்கிறார்கள், காவல்துறையினர்கள் இருக்கிறார்கள், உளவுத்துறையினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து இவையெல்லாம் முடித்து விடுவார்களே. முடிப்பதாக இருந்தால் எப்பயோ முடித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதாவது நீங்கள் மீடியாக்களில் பார்க்கலாம். மீடியாக்கள் சொல்லுவார்கள், இங்கே பிடித்திருக்கிறார்களாம் ஹெரோயின்,
கண்டெய்னர்ல மாட்டியான். அம்மா அங்க கஞ்சா பிடிச்சிட்டாங்களாம், மாட்டிட்டாமா இங்க பிடிச்சிட்டாங்களாம். கண் தடைப்புக்கு எல்லாம் ஒரு நாடகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நாடகம் என்கிறேன்? இந்த போதை பொருளை பிடிச்சா என்ன ஆகணும்? உங்களுக்கு கேஸ் இல்ல, உங்க ஊருக்கு எவ்வளவு பாதிச்சுச்சோ, கொழும்புக்கு பாதிக்கப்பட்டுச்சு. கேஸ் இல்லை என்று சொன்னால் லைனை பார்க்கலாம். பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை என்றால் நீங்க போய் பார்க்கலாம். இந்த போதை பொருள் இவ்வளவு பிடிப்பட்டா, அது டிமாண்ட் ஆனா எங்கேயாவது வரிசைகளை பார்த்தீர்களா? மக்கள் ஒன்றுக்கு பின் இருந்து அந்த போதை பொருளுக்காக வேண்டி போதை பாவிக்கிறவங்க இருக்கிறாங்களே, அப்படி நிக்கிறத பாத்தீங்களா? இல்ல. ஹெரோயின் டிமாண்ட் ஆனா, சில போதை பொருள் டிமாண்ட் ஆன, ஐஸுக்கு அப்படித்தான். மூளையாக வாந்தி எடுப்பார்கள், வேகமா நடப்பார்கள், உடம்பு உடைத்து போடும், தற்கொலை முயற்சி மாதிரி இருக்கும். அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த மணித்தியாலங்களை கடந்து போவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கண்டீர்களா? நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லுகிறேன். இலங்கையில ஒரு பேச்சுக்கு 10,000 இடம் இருக்குதுன்னு வைங்க. 10,000 ரீட்டைலர்ஸ், 10,000 பேர் இந்த போதை பொருளை விற்கிறாங்க ஒரு பேச்சுக்கு. இந்த போதை பொருளை வாங்க போறவன் இருக்கிறானே, அவன் என்ன பெரிய டெக்னாலஜியில கரை கண்ட புலிகளா? ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி போனை பார்த்து எங்க இருக்கிறான்னு பார்த்து அங்க போய் எடுக்கிறாங்களா? காலில் செருப்பு இருக்காது. ஹெரோயின் அடிக்கிறவன், தூள் அடிக்கிறவர்களுக்கு காலில் செருப்பு இருக்காது, கையில போன் இருக்காது. அவருக்கு தெரியும் புத்தளத்தில் எங்க போனா வாங்கலாம், அவருக்கு தெரியும் கொழும்புல எங்க போனா வாங்கலாம். இது சாதாரணமாக எல்லா நாள் அந்த இடத்துக்கு போய் வாங்கினார். ஸ்ரீலங்காவில் உள்ள இன்டெலிஜென்ஸ் அவர்களுக்கு இந்த 10,000 இடம் என்னன்னு தெரியாதா? ஒரே ஒரு நாள் அந்தந்த போலீசார் அதையெல்லாம் பிளாக் பண்ணினா, இலங்கை பூரா ஹோல்சேலரை சொல்லல, பெரிய பெரிய போதைப் பொருள் கடத்தவர்களை சொல்லல, இந்த சாதாரண அடிமட்டத்தில் இருந்து விற்கிறாங்களே இவங்க இடம். சில்லறை கடை ஒன்று இருக்குது, அங்க போய் நீங்க ஏங்கர் வாங்கிட்டு வாரீங்க, அந்த ஏங்கர் அவங்க விற்கிறாங்க, நீங்க வாங்குவீங்க. அந்த கடை பூட்டினா உங்க ஏரியால கடை இல்லாத மாதிரி நான் பேச்சுக்கு சொல்கிறேன். இந்த இடம் இருக்குது, இவைகள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணினால், இவை எல்லாத்தையும் பிளாக் பண்ணினா யார்கிட்ட போய் வாங்குவது? அமெரிக்கால போய் வாங்கவா? பாகிஸ்தான்ல போய் வாங்கவா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் ஒரு திருடரை பிடிக்கிறார்கள், ஒருவரை பிடிக்கிறார்கள், இது தப்பு என்கிறார்கள், இது குற்றம் என்கிறார்கள். இப்படி எல்லாம் செய்கிறவர்களுக்கு ஏன் இதை பிடிக்க முடியல? பிரம்மாண்டமான பணக்குவியல் அவர்களுக்கு மேல் மாற்றப்படுகிறது. அவர்கள் சட்டமாக சொல்லுவார்கள், வேணுமென்றால் உட்கார்ந்து பேசுவார்கள், அழிக்கணும் என்று சொல்லுவார்கள், அழிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே போதைப் பொருள் அழியணும் என்பதற்காக வேண்டி பல படித்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு ஏரியாக்களிலும் உலகத்தில் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், வைத்தியர்கள் தங்கள் ஊரை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும் என்பதற்காக பல வகையான அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டு உட்பட எக்கச்சக்கமாக, அதாவது வெளிநாடுகளில், ஐரோப்பாக்களில் கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தே, ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்தார். இலங்கையில மத்தட்ட தித்து என்றார்கள், போதைக்கு முற்றுப்புள்ளி என்றால் நான் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ச அந்த நேரத்தில் ஆட்சிக்கு வருகிற நேரம் நான் இதை அழிப்பேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் பார்க்கிற நேரம் வரி கூடித்தான் இருக்கிறது, வரி ஆதாயம் கூடியிருக்கிறது, டாக்ஸால் கிடைக்கக்கூடியது கூடியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே போகிறது. அண்மையில் UN ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தார்கள் ஸ்ரீலங்காவை பற்றி. அதே மாதிரி பல பேராசிரியர்கள் எடுத்து ஆய்வு பண்ணி சேர்ந்து சொல்லியிருந்தார்கள், இந்த 3 ஆண்டு இலங்கைக்கு இலங்கையில் உலகம் பூராக அவர்கள் அறிக்கை, அந்த பேராசிரியர்களுடைய அறிக்கை என்ன? இந்த 3 ஆண்டுகள் மிக ஆபத்தான ஆண்டுகள், இலங்கை மிக பிரம்மாண்டமான அளவுக்கு போதைப் பொருளில் மூழ்கி விட்டார்கள் இளைஞர்கள். அவ்வளவுதான், அந்த அளவுக்கு ஆய்வு சொன்னார்கள். குளியாப்பிட்டிய ஜோனை எடுத்தார்கள், அங்கிருந்து அப்படியே ஒரு பாடசாலைகள் எல்லாம் எடுத்து 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு பிள்ளைகளோடு எல்லாம் பேசி பார்த்தால், சுபஹானல்லாஹ், இவர்கள் யார்? இவர்களே அடிமையாகி விட்டார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்? அவங்க பாதுகாப்பாங்க, இவங்க அழிப்பாங்க, அவங்க செய்வாங்க என்றால் அது நடக்காது. எங்க முன்னோர்கள் ஒரு வேலை செய்தார்கள், இவர்கள் எதையுமே நம்பவில்லை. எங்க முன்னோர்கள் யார்? அல்ஹம்துலில்லாஹ், நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். எங்களுக்கு என்று ஒரு ஊரை மீய வைத்து, அவர்கள் சக்கராத்தில் இருக்கிற நேரம் எங்கள் கையை பிடித்து ஒரு ஊரை தந்தோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். எங்க நீங்க முஸ்லிம் ஊருக்கு போனாலும் அந்த ஜங்ஷன்ல, அந்த டவுன்ல, அந்த சிட்டியில ஒரு வைன் ஸ்டோரை நீங்க பார்க்க மாட்டீங்க, பிரம்மாண்டமான பள்ளிகளை பார்ப்பீங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்
அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று 5 வாட்டி ஒரு நாளைக்கு அழைக்கக்கூடிய பள்ளிகளை நீங்க பார்ப்பீங்க. கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட், நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, பல கோடிகள் உருளக்கூடிய மெயின் ஸ்ட்ரீட்ல நீங்க போனீங்க என்றால் அங்க பள்ளிவாசலை பார்க்கலாம். முஸ்லிம்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு மேலையும் தொழுகையாளர்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க ஊர்ல இல்ல, அடுத்த ஊருக்கு தான் போகணும். சாராயம் வேணுமா, கல்லு வேணுமா, எங்க ஊர்ல நாங்க கூலிக்கே கொடுக்க மாட்டோம், நாங்க பில்டிங் கொடுக்க மாட்டோம், அதுக்கெல்லாம் அடுத்த ஊருக்கு தான் போகணும். உனக்கு வேணுமா அங்க போகணும். அதனால் முஸ்லிம் சமுதாயம் எண்ணி பார்க்க தேவையில்லை. பேனா புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கும் போய் கேட்க தேவையில்லை, அடித்து சொல்லலாம். இந்த நாட்டுள்ள எல்லா இனத்தையும் உட்கார வைத்து விட்டு அதிகமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகாத சமுதாயம் எது, அதிகமா போதைப் பொருள் இருக்கிற சமுதாயம் எது, அடிமையாகாத சமுதாயம் எது, நாங்க தான் கை தூக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி எங்க கை வாயில பீர வைக்காதவங்க அதிகமாக நிற்கிறார்கள். எல்லாத்தையும் பாதுகாப்பு பெற்று வந்த ஒரு சமுதாயம் இப்ப அதனுடைய தன்மை இழந்து கொண்டு போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் உங்களுக்குள் ஒரு அடிப்படை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த பயங்கரமான சூழல் இன்னும் போனால், இளைஞர்கள் தெளிவுபடுத்தாவிட்டால், நீங்கள் தஅவா செய்யாவிட்டால், இப்படி இந்த கோவிட் சிச்சுவேஷன்கள் ஏற்பட்ட எல்லார் கையிலையும் போன்கள் போய் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உண்டானதுக்கு பிறகு சிம்பிளாக இந்த போதைக்கு அடிமையாகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்ன விஷயம் என்றா, இதுவரைக்கும் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், ஏன் பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். இதை அழிக்கணும். இதை எப்படி அழிக்கிறது, இது எப்படி இல்லாமலாக்குறது, அழிக்கிறது சம்பந்தமாக நீங்க களம் இறங்கி பேசினால் உங்களுக்கு கொலை அச்சுறுத்தல் வரும். பல கோடிகள் உருளக்கூடியவர்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், ஒரு தீமையை கண்டால் கண்டும் காணாமல் போக முடியாது, தடுத்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் வீட்டில் 1000 பிராடோக்கள் நிற்கலாம். இந்த உம்மத் பாதுகாக்கப்பட வேண்டும், பெருமானாருடைய சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். சீரழிந்து சின்ன பின்னமாகி வாப்பாவுடைய ஜனாசா வைத்து பின்னாடி உள்ள மகன் ஐசில் இருக்க கூடாது. அந்த மாதிரி படுபயங்கரமான நிலைமைக்கு வரக்கூடாது என்று சொன்னால் களம் இறங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு எடுத்து காட்டி விட்டேன். யாரும் இதை பாதுகாக்க மாட்டார்கள், இது அதாவது இல்லாமலாக்க மாட்டார்கள். ஒரே ஒருவர், இந்த உலக வரலாறை முழுக்க தேடி பாருங்கள். ஜஸீரத்துல் அரபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவனத்தில் வந்து இஸ்லாத்தை பேசினார்கள், அந்த மக்களுக்கு ஈமானை கொடுத்தார்கள், குடம் குடமாக அவர்கள் குடியை கொட்டினார்கள். பாலைவனம் என்பதை நீங்கள் சரியாக படித்தால் உலகத்தில் எங்கிருந்தும் கல்லை சாராயத்தை எடுக்கலாம், ஆனால் அரபு தீபகற்பத்திலிருந்து எடுக்க முடியாது. அவங்க என்டர்டெயின்மெண்ட்ல மெயின் இந்த கல்லு. ஒவ்வொரு ராத்திரிக்கும் இந்த சாராயம் வேணும் அவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து ஜீரோ, அங்கே அல்கோலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சமுதாயத்துடைய வாழையடி வாழையாக நாம் வருகிறோம். அப்படி என்றால் இதை அழிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டீங்கன்னா, நம்பர் 1, நீங்க போய் சிகரெட் குடிக்கிறாங்க, எப்படி கொடுக்கறாங்க, யாரு காட்டி கொடுக்கிறது? உங்க பிள்ளைய நீங்க பள்ளி கூட்டி வாரீங்க, நீங்க காட்டி கொடுத்தீங்க எப்படி தொழணும், எப்படி தர்மம் செய்யணும், எப்படி பெருநாள் கொண்டாடணும், எப்படி ஹஜ்ஜில் உள்கையா கொடுக்கணும், எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. உங்க பிள்ளைக்கு கேஜி அடிக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? உங்களுக்கு தெரியுமா? ஐஸ் அடிப்பது எப்படின்னு உங்க பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தா? உங்க பிள்ளைக்கு தெரியுமா? இது எப்படி அடிக்கணும்? பரப்புல இருந்து வாப்பா அடிக்கிறத பார்த்து அடிக்கிறாரா, சாட்சா அடிக்கிறத பார்த்து அடிக்கிறாரா? எப்படி இவர்களுக்கு இது இப்படி பயன்படுத்தணும் என்று தெரியும்? இது எப்படி தெரியும் என்று கேட்கிறீங்களா? இந்த துரோகிகளை முதலில் உங்க வீட்டில் இருந்து இல்லாமலாக்க. நான் யாரை துரோகிகள் சொல்கிறேன் தெரியுமா? இது ஒரு பெரிய மாஃபியா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸ்டேட் மீடியாக்கள்ல ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். நீங்க அதாவது சிகரெட் குடிக்கிறது தடை செய்யப்பட்டது. அது 18 வயசா மேஜர் ஆண்டு கேட்டுதான் கடையில போய் வாங்கணுமா? அப்படி தடை. டொபாக்கோ கம்பெனிகளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வர்த்தக வியாபாரம் பண்ணணுமா, டிவியில போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சித்தாலே இப்ப பாமா எடுத்து காட்டுவாங்க, சித்தாலே பெருக்கிப்பா, அப்படி பாம்பு இருக்குதா போடுவாங்க. சிகரெட்டே அட்வர்டைஸ் பண்ண முடியாது, சூரொட்டிகள் மூலமா முடியாது. கூட்டமா உட்கார வச்சு சிகரெட் குடிக்கிறது இப்படித்தான் தெரியுமா, இன்ட்ரெஸ்ட் இப்படித்தான் சொல்ல இயலாது. நான் கேட்கிறேன், சித்தாலே இப்ப பாம்பை அட்வர்டைஸ் பண்ணலாம் என்றால் நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரு சன்லைட் சோப்பா, அதை டிவியில பார்த்து நீங்க வாங்கலாம். நான் கேட்கிறேன், இது எப்படி வாங்குறார்கள், எங்க பார்த்து வாங்குறார்கள்? இது தடையே. உங்களுக்கு தெரியுமா? இந்த சமுதாயம் இந்த 3 ஆண்டுகள், இந்த சமுதாயம் மட்டுமில்லை, எல்லா சமுதாயம் இந்த 3 ஆண்டுகள்ல இவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்படுவதற்கு காரணம் சோசியல் மீடியா. ஸ்டேட் மீடியா பிளஸ் சோசியல் மீடியா. வீட்டுல சும்மா இருக்கிற நேரம்
இவங்க கதை பார்த்தாங்க, படம் பார்த்தாங்க. நீங்க என்கிட்ட திருப்பி கேட்பீங்க, கதை பார்த்தா படம் பார்த்தா நாங்களும் தான் பார்க்கிறோமே, அதுல இந்த ஐஸ் அடிக்கிறது சொல்லி கொடுப்பாங்களா? அதுல இது கொடுப்பாங்களா? நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்கள் யார், வயோதிபர்கள் யார்? இளைஞர்கள் யாரு தெரியுமா? இளைஞர்களை பொறுத்தளவில் வேண்டிய வேலைக்கு அந்த இளமை என்று சொல்லுவது அவர்களுக்கு அந்த எதுவும் செய்ய முடியும் என்ற உணர்வு உள்ளவங்க, எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க. போமா, ராத்திரிக்கு நூறலியா போமா, நாளை காலையில் இங்க வரணும், ஏழுமா ஏழும் என்பார்கள். அப்படி எதையும் செய்ய முடியுமானால் இவர்களை எப்படி பிடிப்பது? ஒரு நாளைக்கு சிகரெட்ல 4 பேர் செத்தா 10 நாளைக்கு 40 பேர். உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் செத்து போனா கடையிட வியாபாரம் குறையணும். டொபேக்கோ கம்பெனிக்கு போன ஆண்டு உள்ளவர்களை விட இந்த ஆண்டு குறையணும் கஸ்டமர்ஸ். ஏன் குறையணும்? செத்து போறானேப்பா கேன்சர்ல. ஆனா கூடுறான். 4 பேர் செத்தா 40 பேர் உள்ள எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்? அவன் பயன்படுத்துறது இந்த படம், நாடகம். எங்க பெரிய உமாமார்கள் சொல்லுவாங்களே, இதுதானே நாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன வாப்பா வேற இருக்குது, குடும்ப கதை தானே, வேற என்ன பாண்டு கேட்பாங்க. உங்க பார்வையில் அது குடும்ப கதை. இதை நான் இப்படி சொல்றேன் கேளுங்க. ஒரு மனிதன் அவனை இயங்க வைப்பது உளவியல் அடிப்படையில் சஜஷன்ஸ், பரிந்துரைகள் என்றுவாங்க. ஒரு மனிதனுக்கு என்ன பரிந்துரை போடப்படுகிறதோ அது கேட்ப அவர்கள் இயங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். எந்த பரிந்துரை உள்ள போகுதோ அதுக்கேற்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதுல இருந்து வெளியாகும். அதாவது கருப்பு புலிகள் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்டிடில. அவர்களுக்கெல்லாம் அந்த பரிந்துரை போடப்படும். பரிந்துரை போடப்பட்டு அவர்கள் செய்யப்படுவார்கள். அவங்க பிரெயின் வாஷ் பண்ணப்படும். அதையே கொடுப்பார்கள். திரும்ப 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 அந்த சஜஷன்ஸ்களை உள்ள போட்ட உடனே அவன் அந்த இடத்துல பொம்பிளாஸ் பண்ணுவான். ஏண்டா எது கொடுக்கப்படுகிறதோ அது வேலை செய்யப்படும். ஏன்னா உளவியல் சொல்லுது இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். எது ஒழுங்க போட்டா மனசுக்குள்ள கவர்ற விதத்துல போட்டா அது ஒர்க் பண்ணும். என்ன செய்தார்கள்? நீங்க நினைச்சீங்க, இளைஞர்கள்ட்ட போய் கேளுங்க, யாருப்பா தலை தலை, அவரு யாராம் தலை? விஜய் தலையா? அவர் யாரா? அஜித் தலையா? ரஜினியாம்? ஒவ்வொருவரும் அவங்க தலைவர்களை மாத்தி வச்சிருக்கிறார். இது யாருடைய உம்மத்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நான் பேசுறேன். இந்த தலைகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்னப்பா அவங்க? கூத்தாடிகள், இந்த சமுதாயத்தை அழித்தவர்கள், இந்த சமுதாயத்தின் துரோகிகள். அவர்களை துரோகிகளாக நீங்க காட்டல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது ஜும்மாவில் எனக்கு விளக்கமாக சொல்லுவதற்கு இடமில்லை. ஆனால் என்ன ஆகும்? கதாநாயகர்கள் நடிப்பதற்கு பணம் கொடுக்கப்படும், பல கோடிகள் கொடுக்கப்படும். ஆனால் கதாநாயகருக்கு நடிப்பதை விட அவர்கள் விளம்பரப்படுத்துவதற்கு பல கோடிகள் அதை தாண்டி கொடுக்கப்படும். நெஸ்டமோல் கப்பை கையில எடுத்தால் நெஸ்டமோல் பிராண்டை மார்க்கெட் பண்ணுவதற்கு பல கோடிகள் அவர்கள் சாக்குக்கு போகும். நடிப்பது வேறு. ஒரு கிரிக்கெட்டர், அவர் கிரிக்கெட் விளையாடுவதற்கு பணம் வேறு. அவர் அட்வர்டைஸ்மெண்ட்ல உட்கார்ந்தால் அவருக்கு வேற கணக்கு. ஆனால் கதாநாயகர்கள் கையில தான் சிகரெட் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படத்தின் தீம் என்ன? சமூக தீமை அழிக்க போகிறோம். இளைஞர்கள் விருப்பம் அப்படியா? அழிக்க போறாராம், சமூகத்தை அசிங்கத்தை அழிக்க போறாராம், எல்லாத்தையும் அழிக்க போறாராம் என்பார்கள், பார்ப்பார்கள். ஆனால் அந்த கதாநாயகர் கையில சிகரெட் இருக்கும். அது தப்பு என்று சொல்ல மாட்டார். இந்த கம்பெனி அவருக்கு பல பில்லியன்களை கொடுத்து ப்ரமோட் பண்ண முடியாது. அட்வர்டைஸ்மெண்டால டிவியில காட்ட முடியாது, சோசியல் மீடியால சன்லைட் விக்கிற மாதிரி காட்ட முடியாது. கதாநாயகரை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த கூட்டம் இளைஞர்கள். அவர் கொண்டை எப்படி வெட்டினால் இவர்கள் வெட்டுவார்கள். அவர்கள் டெனிமை வெட்டி கொண்டால் வெட்டுவார்கள். பே பிடித்த மாதிரி அலைவார்களே. அவன் கையிலே இந்த அசிங்கத்தை கொடுத்தால், அவன் ஒரு தடவை அதை செய்தால் பல கோடி சாக்கில் போட்டுக் கொள்வான். அதை அழகா குடிப்பான். இவர்கள் கவரப்படுவார்கள். அந்த படத்தை அவங்க வாழ்க்கையே படத்தில் இருக்கும். அதுல மாறி செய்வோமா? 5 பொடியமார்கள் நீங்க 18-20 வயசு ஆனா இங்க இருந்து 10 பேர் நடப்பான், அங்க இருந்து 10 பேர் போவான். 40 வயசு ஆனா 10 பேரையும் காணா. ஒரு ஆள் அங்கிருந்து வருவார், இங்க போவார். ஏண்டா அந்த இளமை தான் அந்த கூட்டமா கேங்கா வாழக்கூடிய பருவம். அந்த டைம்ல 10 பேர்ல ஒத்தம் கேட்பான், குடிப்போமா? அந்த மொத்த 9 பேர் 7 ஆண்டு ஆம்பளையாண்டு கேட்பான். இந்த ஒரு வார்த்தைகள் இளைஞர்களை வைத்து அப்படி பிடித்து தூக்கி எடுத்து அடிக்க கொடுப்பார்கள். இது தான் 4 பேர் நல்லவன் இருந்தாலும் பேசுவதற்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை என்றால் இந்த டீம்ல என்னை பிரித்து விடுவார் என்ற பயம் அவனை செய்ய வைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லவர்களும் கெட்ட வழிகளை இப்படித்தான் போனார்கள். அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த விடயங்கள் எல்லாம் இவர்களுக்கு தெரியாது. மடையர்களாக
உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்கா கண்டினென்ட்டை பார்த்து சொன்னார்கள், அந்த மக்களை மடையராக மாற்றி உலகத்துள்ள ஆக பயங்கரமான பணம் உள்ள பிரதேசத்தை சூறையாடுவதை அவர் கண்டார். நெல்சன் மண்டேலா ஒரு படித்தவர், கருப்பினத்தை சார்ந்தவர். அவர் வந்து சொன்னார், வேர்ல்ட்ல உள்ள தி பெஸ்ட் லேண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்துள்ள ஆக பெருமதியான அதாவது பூமி வேட்டையாடப்படுகிறது. எப்படி வேட்டையாடப்படுகிறது? உலகத்தில் பயங்கரமான பூமிகளில் ஜப்பான் வரும். அந்த ஜப்பான்ல நிலநடுக்கம் வரும், வால்கனோஸ் நெருப்பு மலைகள் வெடிக்கும், லாவா ஓடும், சுனாமி அடிக்கும். அதாவது பூமி குலுக்கங்கள் எப்பயும் பார்த்தாலும் வரும். ஜப்பான் அப்படி. ஆனால் உலகத்தில் பயங்கரமான பூமியில பெஸ்ட் மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பாத்தீங்கன்னா உலகத்தில் எதுப்பா நல்ல மண் கேட்டீங்கடா, உலகத்துல மண்களை ஆய்வு பண்ற நேரம் ஆப்பிரிக்காவுடைய கண்டம். ஏன்? நீல நதிகள், பச்சை பசேர் என்ற மண். சிங்கம் நம்ம நாட்டில் இல்ல, ஆனா நம்ம நாட்டு ஜூல உள்ள சிங்கம் ஆப்பிரிக்கா சிங்கம். அந்த தாடி வளர்த்த சிங்கத்தை பாக்குறீங்களே, எங்க நாட்டுல சிங்கம் இல்ல. எங்க நாட்டு ஜூலஜி சொல்றது சிங்கம் இல்ல, ஆனால் அங்கு சிங்கம் இருக்கு. விலங்குகள்ல பல இனம், கானா வியானா நிறைய பகுதிகள். அங்க போனா தோண்டினால் தங்கம் கிடைக்கும். தங்கம் கட்டி கட்டியே இல்ல, மண்ணில இந்த தங்கத்தை எடுக்கணும். அங்க போனா மாணிக்கங்கள் கிடைக்கும். அந்த மக்கள் இன்றைக்கு காப்பிரியர்கள், மனித பணம் சாப்பிடுறாங்க. நம்ம நாட்டில இருந்து போய் மாணிக்க வியாபாரிகள் அங்க நிக்கிறாங்க. உலகத்தில இருந்து வந்து அவங்க நாட்டை சூறையாடுறார்கள். ஏன் தெரியுமா? அங்க உள்ளவர்கள் நினைத்தார்கள் நாங்க சண்டியர்கள். ஏன்? கையில வெப்பன் இருக்கும், கையில சூறையாட கொடுத்தார்கள். அப்பதான் நெல்சன் மண்டேலா நினைக்கிறேன், ஞாபகம் சரி என்றால் சொன்னார், the powerful weapon, உலகத்துல ஆக பவர்ஃபுல் வெப்பன் உன் கையில உள்ள கன் இல்லப்பா, நீ பண்ற ரவுடித்தனம் அல்லப்பா. knowledge is powerful weapon. நீ எப்ப உன் அறிவை வளர்க்கிறாயோ, ஒரு ரிமோட் போதும் ஒரு காட்டை அழிப்பதற்கு, ஒரு டெக்னிக் போதும் 100 மனிதர்களை அழிப்பதற்கு. அதான் படிப்பு, அழிப்பதற்கல்ல வாழ வைப்பதற்கு. இதைத்தான் படிச்சவன் இயேசு ரூம்ல இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்றான். நீ திரும்ப படிக்க கூடாது என்பதற்கு தான் உன் கையில தந்தான். இவன் நினைச்சா நாங்க ரவுடி, எங்களுக்கு எதையும் பண்ணலாம். உலகத்தில் தாழ்ந்த மனிதர்கள், உலகத்தை காணாத மனிதர்கள், உலகத்தில் மடத்தனம் உள்ளவர்கள் இதே இடத்தை உண்டாக்குறார்கள். இந்த பயங்கரமான படம், இந்த பயங்கரமான மாஃபியாக்கள், இந்த அசிங்கம், இதைத்தான் உங்கள் வீடுகளில் நீங்கள் கொடுக்கிறீர்களா பெரியவர்களே? இந்த பாட்டும் கூத்தும் கும்மாளமும் இது பெருமானார் நமக்கு சொல்லி தந்ததா? இதுல மார்க்க பக்கம் இன்னொரு பக்கம் இவைகள் மெல்ல கொடுத்தார்கள். கதாநாயகர் வேணுமா, அடுத்த பக்கம் வில்லன் வேணுமா, எல்லாத்திலையும் வரும் சாராயம், எல்லாத்திலையும் வரும் கஞ்சா, நல்லா மார்க்கெட் பண்ணுவார்கள். படம் ஓகே, படத்துல விளம்பரமா பண்ண இயலாது, படத்துல தானே குடிக்கிறான். இதுதான் லைசன் எடுத்து வித்தா சாராயம் அவர்களுக்கு ஹலால், லைசன் இல்லாட்டி ஹராம். இஸ்லாமியர்களுக்கு லைசன் இல்ல முக்கியம், ஹராம் முக்கியம். எங்களுக்கு லைசனால் ஹராத்தை ஹலாலாக்க முடியாது. தடை என்றால் இந்த உம்மத்துக்கு தடைத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், விளக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கதைகள் நாடகங்கள் அத்தனையும் எங்க சமுதாயத்தை அழிக்கும், மறந்துடாது. இன்னும் சொல்றேன், அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்கறது, என்ன சஜஷன் கொடுத்தாங்கன்னு சொல்ல இயலாது. உங்களுக்கு விளக்குறதுக்கு சும்மா சிம்பிளா சொல்லணுமா இருந்தா, இன்றைக்கு உள்ள பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்தா திருமணங்கள் நிறைய நடக்குது. இன்றைக்கு உள்ளவர்கள் கூட படித்தவர்களா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவங்க கூட படிச்சவங்கள சமுதாயத்தில் கேட்டா, அப்ப எஸ்எஸ்சி இருந்துச்சு, 8ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுல விளையிடுவாங்க. ஏண்டா வீட்டுக்கு உழைச்சு கொடுத்தாதான் சாப்பிடலாம் என்ற நிலைமையில அவங்க அப்படி படிக்க மாட்டாங்க. இப்ப எந்த புள்ளைய கேட்டாலும் O level, A level, A level கேம்பஸ் அப்படின்றாங்க. படிச்சவங்க கூட. இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்தவர்கள் கம்மி, இன்றைக்கு படிச்சவங்க கூட. அப்படி என்றால் திருமணம் முடிச்சா படிச்சவர்கள் இருக்கிறார்களே, அவங்க எப்பயும் மெனஸோட நடப்பாங்க, டிசிப்ளினோட நடப்பாங்க, பொலைட் நடப்பாங்க. அவங்க அழகா பேசுவாங்க, அழகா எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க, எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிட்டு உள்ள வருவாங்க. அவர்கள் தண்ணி கேட்கறதுக்கு ஒரு விதமா கேட்பாங்க. அப்படித்தான் ஐரோப்பா சொல்லுது. ஏன்? அவங்க பொலைட், படிச்சவங்க, அவங்களுக்கு டிசிப்ளின் இருக்குது. ஆமா, அப்படி என்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் முடித்து டிவோர்ஸ் ஆகிறது கூடயா, இப்ப டிவோர்ஸ் ஆகிறது கூடயா? நம்ம நாட்டுல டிவோர்ஸ் கூடிட்டு, ஐரோப்பா அமெரிக்காவில் டிவோர்ஸ் நின்றுட்டு. அதுக்கு என்ன டிவோர்ஸ் நின்றுட்டு? கல்யாணமே முடிக்காட்டி அப்படி டிவோர்ஸ் ஆகும். அல்லாஹ்வுடைய நல்ல அவன் உச்ச கட்டத்துக்கு போயிட்டான், அவனால வாழ முடியல. படிச்சவங்க, டபுள் டிகிரி போட்டவங்க, குவாலிஃபைட் ஆனவங்க,
ஒரு கணவன் மணி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித வாழ்க்கை சேர்ந்து போறதுக்கு சில சித்தாந்தங்கள் வேணும். அந்த சித்தாந்தங்கள் தகர்க்கப்பட்டால் வாழ முடியாது. ஒரு இளைஞர் யுவதியின் காதலிச்சால் சுப்பைகோண்டுவார்கள். ஆம்பளைக்குள் அந்த சுப்பைகோ வளர்க்கப்பட்டால் காதல் வளரும். சுப்பைகோ தகர்க்கப்பட்டால் காதல் உடையும். திருமணத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த காதல் 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 என்று படம் எதை எடுத்தாலும் காதல் சொல்லிக் கொடுக்கிறவங்க யாரு? காதலை பத்தி அவனை கூகுள்ல எடுத்து போய் அவன் பேரெல்லாம் அடிச்சு பார்த்தா அம்புட்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணவன். வாழவே தெரியாதவர்கள் காதலை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் என்னென்று படித்து கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ். 18 வயசுக்கு 63 வயசுக்கும் முடிச்சு போடலாமா? முடிச்சு போட்டு தன் வாழ்க்கை அழகாக முடித்தவர்கள். 18 வயசு மனைவி மடியில இருந்து தன் கடைசி மூச்சை விட்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த படங்கள் கதைகள் சில சித்தாந்தங்களை கொடுத்துச்சு. நான் ஒன்றை சொல்லுகிறேன், அப்பதான் அதனுடைய நச்சுத்தன்மை உங்களுக்கு புரியும். என்ன சித்தாந்தம்? அதாவது ஒரு ஆண் பெண்ணோட வாழணும்டா ஃபர்ஸ்ட் ஷரத். நிறைய ஷரத்துகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷரத் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தலைவர் வேணும். உங்க ஊர் ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் வேணும். நாட்டுக்கு ஜனாதிபதி வேணும். 2 தலைவர் இருந்தா 2 பேர் மிம்பர்ல ஏறுவாங்க. 4 பிரின்சிபல் இல்ல ஒரு டீச்சர் 2 மணிக்கு போவா, ஒரு டீச்சர் 1 மணிக்கு போவா, ஒரு டீச்சர் 10 மணிக்கு போவா. இந்த படங்கள் என்ன கொடுத்துச்சு தெரியுமா? எல்லாம் சேர்த்து சமத்துவம். எங்களை பார்த்துச்சு, என்ன கருப்பு உடுப்பட்டிருக்கிறீங்க, அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையான்னு கேட்டுச்சு. அந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரீடம் இல்லையா? அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை உடுக்கணும். அவங்க எங்க போக ஆசைப்படுறாங்களோ அங்க போகணும். நீங்க என்ன அடக்குறீங்க? நீங்க என்ன கருப்பா உடுப்பு வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு நடக்க இயலாதா? அவங்களுக்கு ரோட்ல போக இயலாதா? நீங்க துணைக்கு வேணுமா? அவங்களுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு 4 பொம்பளைய காட்டினாங்க. ஸ்விமிங் பூல்ல மேல இருந்து குதிக்கிற மாதிரியும் வேகமா சைக்கிள் ஓட்டுற மாதிரியும் காட்டி, ஒரு பொம்பளைக்கு எல்லாம் முடியும்பா, எல்லாம் முடியும். அடே, முடியுமா முடியாதா? அதுவில்ல பிரச்சனை. பெண்ணுக்கு ஒரு 1000ல் 1 பெண் வேறையா இருப்பா, 1000ல் 1 ஆம்பளை வேற மாதிரி நிற்பான். ஆனால் எல்லா பெண்ணுக்கும் எது முடியும் தெரியுமா? 4 பிள்ளைய வீட்டுல வச்சு ஆகப்பெரிய, நான் சிறுவர் உளவியல் பேசியிருக்கிறேன். என் பிள்ளைகளோட என்ன 2 நாள் மனைவி இல்லாம வச்சா போதும். இவ்வளவு இறக்கமா நடக்கிற எனக்கே தலைவலிக்கு. என்னடா இவ்வளவு அலாபு தர்றாங்க? அங்கால வந்து ஒன்றை கேட்கிற நேரம் இங்கால வந்து ஒன்றை கேட்பாங்க. ஆனால் பெண்ணுக்கு அதை சமாளிக்கலாம், அற்புதமா சமாளிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு சிலதை அல்லாஹ் இலகுவாக்கி இருக்கிறார், அவர்களுக்கு சிலதை அல்லாஹ் இலகுவாக்கி இருக்கிறார். இந்த தத்துவம் புரியல. சமத்துவம் என்ற கொள்கை உண்டாக்கி இஸ்லாத்தை எதிர்க்க பார்த்தார்கள், அழிந்து போனார்கள். என்னாச்சு? இஸ்லாத்தை எதிர்க்க வந்தவர்களை நினைக்கிறேன் அந்த கொள்கை எதுக்கு உண்டாக்குனாங்க எனக்கு தெரியல. ஆனா எங்களை டார்கெட் பண்ணி நிறைய பேசினார்கள். என்ன கருப்பு கருப்பா கொடுக்குறீங்க, வராதீங்க. பிரான்ஸ்ல தடை போட்டாங்க, தலையை மறைக்க இயலாது. உன் தலையா மறைச்சோம், எங்க தலையை மறைப்பதுக்கு அவர்களிடம் கேட்கணும் என்றார்கள், வேணாம் என்றார்கள். இப்படி எல்லாம் செய்தார்கள். பெண்ணுக்கு சுதந்திரம் உண்டு என்றார்கள். எந்த சுதந்திரம் ஆச்சு தெரியுமா? ஹஸ்பண்ட் 10 மணிக்கு வீட்டுல, வைஃப் 12 மணிக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறேன், நான் வர்றேன் வீட்டுக்கு. ஹஸ்பண்ட் பக்கத்துல இன்னொரு மகன் இருக்கிறேன். யாருப்பா? பெஸ்டி. பெஸ்டி, திஸ் இஸ் மை பெஸ்டி. பெஸ்டி என்ன பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லாம் மாறி உங்களுடைய உறவுகள் இருப்பார்கள். யூகேவில் உங்க உறவுகள் இருப்பார்கள், ஐரோப்பால. அடித்து பேசி கேளுங்கள், என்ன ஆச்சுன்னு கேளுங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா 2 பேர் இருப்பார்கள். கணவன் மனைவியா? கணவன் மனைவி மாதிரி தான் இருப்பார்கள். இவங்க ஒரு பர்கர் வாங்கினா அவங்க பே பண்ணுவாங்க, இவர் வாங்கினதுக்கு இவர் கொடுப்பார். வீட்டுக்கு போனா 2 பேர் ரெண்ட பாதியா பிரிச்சு கொடுப்பாங்க. என்னப்பா, லிவிங் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்களா? எப்பயாவது சண்டை மாறி வந்தா பிரிஞ்சிருவாங்களா? அட பாவிகளா, உங்களால வாழ முடியவே இல்லை. என்னாச்சு? நீங்க படித்தவர்களாச்சு, நீங்க பெரும் பெரும் படித்தவர்களாச்சு, உங்களால ஆணையும் பெண்ணையும் ஏன் ஒட்டி வாழ முடியல? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாப்பா வீட்டுக்கு வருவார். உம்மா பிள்ளைகளை அமைதிப்படுத்தி விட்டு சொல்லுவா, பாப்பா வாராரு டயர்ல, உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்டுவா. அந்த இடத்துல ஆம்பளை ராஜாவாக்கப்படுறான், அந்த வீட்டுல மனைவி ராணி ஆக்கப்படுறான். அந்த குடும்பம் ஓடிச்சு. இன்றைக்குள்ள பெண்களுக்கு இந்த நாடகமும் படமும் கொடுத்து என்ன சித்தாந்தம் கொடுத்துச்சு? எல்லாம் ஈக்குவல். ஈக்குவல்னா ஆம்பளை வந்தா நீ வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, நீனும் வந்தா தெரியாது, போனதும் தெரியாது. எங்களுக்குள்ள எதுவும் இல்லை, வாழ மாட்டீங்க. பிளஸ் மைனஸ் சேராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமத்துவம் என்ற கொள்கை நச்சு கொள்கை. இத நான் கேட்கிறேன், நீங்க நினைப்பீங்க இந்த டிவினா வந்து அவன் சிகரெட் அடிங்கன்னு சொல்றான், இப்படி பிரிக்கவா சொல்றான்? சின்ன பிள்ளைக்கு ஒரு உதாரணம் எடுக்கிறேன். சைக்காலஜில ஒரு புள்ள பொய் பேசுது. ஏன் பொய் பேசுது? சஜஷன் உள்ள போனா வெளியே பொய்யண்டு வரும்.
நீங்க போற வழியில போலீஸ்ட்ட சொல்லியிருப்பீங்க, ஹெல்மெட் இல்லாம போயிருப்பீங்க, ஏன்பா இல்ல ஏதாச்சும் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க. அப்புறம் சொல்லியிருப்பீங்க, ஒரு டூப் விட்டேன் நல்ல காலம் அதனால தப்பிட்டேன். பையன் கேட்டிருப்பான், ஓ பொய் சொன்னா தப்பலாமோ, மனசுல எழுதும் பொய் சொன்னால் தப்பலாம். அதுக்கு எதிர்மறை எழுதும், உண்மை சொன்னா மாட்டிக்கொள்வோம். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் எழுதினார்கள், உண்மை சொன்னால் தப்புவாய், உன் ரப்பு பார்க்கிறார், பொய் சொன்னால் மாட்டுவாய். இது நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்லை. படங்களும் கதைகளும் பசுந்த உள்ள போடும். பிள்ளைகள் பேசியது உங்கள்கிட்ட இருந்து கேட்டதையெல்லாம் மனப்பாடமாக்கல. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, புதுசா ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, வீட்டுக்கு புள்ள விளையாடிட்டு இருந்திருக்கும், அடுத்த நாள் புள்ள அந்த மோசமான வார்த்தையை பேசும், பாடமாக்கியா பேசும், கேட்டது பதியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சஜஷன் இறக்குவதற்கு படத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமா தெரியும். அதைத்தான் அவர்கள் படித்தார்கள், அதைத்தான் அவர்கள் பட்டம் பெற்றார்கள். இந்தியா திருந்திருக்கணுமா இருந்த படம் என்பது அவர்களுக்கு அப்படி. அதற்காக எதையும் செய்வார்கள். கதாநாயகர்கள் பேசினால் நெஞ்சை தட்டி அழுவார்கள். அப்படிப்பட்ட இந்தியர்கள் மாறினார்களா? படம் மாத்தாது, இஸ்லாம் மாற்றும். உங்க வீடுகளில் இஸ்லாத்தை வாழ விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் என்னுடைய பேச்சில் நான் ஒரே ஒரு விடயத்தை மட்டும்தான் ஆசைப்படுகிறேன். டாக்கெட் பண்ணி பேசினேன். இது ஒரு பரந்த தலைப்பு, விரிந்த தலைப்பு, நிறைய பேச வேண்டிய தலைப்பு. என்றாலும் நான் ஒரே ஒரு விடயத்தை நினைத்து, எங்களால் ஒரு விஷயம் முடிகிற நேரம் எங்களால் எதுக்கு சபதம் வாங்கி கொள்ள முடியுமோ அந்த சபதத்தை நாம் வாங்கணும். இந்த பிஞ்சி மதலைகள், எந்த பிள்ளைகளை நீங்கள் பக்கத்தில் போட்டு தூங்குகிறீர்களோ, எந்த பிள்ளைகளை ஊட்டி விடுகிறீர்களோ, எந்த பிள்ளைகளுடைய கண்களை பார்த்து அவங்க எதிர்காலம் நல்லறிக்கணும் என்று நீங்க உங்க காலத்தை, அந்த நாட்களை எல்லாம் நீங்கள் செலவழித்து உங்க பிள்ளைக்காக வேண்டி, அந்த எதிர்காலத்துக்காக வேண்டி உங்களுடைய நிகழ்காலத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்களோ, அந்த பிள்ளைகளுக்கு இதை கண்டால், இதை பார்த்தால், இதனோடு உறவு வைத்தால் அவர்கள் அதில் உள்ள கூத்தாடி சைத்தான்கள் மாறி ஆகிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் ஒரு சகோதரரை கூப்பிட்டு கேட்டால் உங்களுடைய தலைவர் யார் என்று கேட்டால், ரசூலுல்லாஹ் வாயால் மட்டுமல்ல தன் கல்பால் சொல்லணும், தன் நடத்தையில் காட்டணும். பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், அவரோடு இருந்த தோழர்கள், அவர்களுக்கெல்லாம் பிள்ளை கிடைக்க ஆரம்பித்து விட்டது. பெருமானார் தன்னுடைய மார்க்கத்தை சொல்லி அவர்கள் கஷ்டப்பட்டு வந்து உமர் பின் கத்தாப் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் கிடைத்து, அந்த பிள்ளைகளும் ரசூலுல்லாவை பார்க்கிற பாக்கியத்தை அடைய ஆரம்பித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்களுக்கு தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்பதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயர்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு மிக விருப்பமான பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். யா ரசூலல்லாஹ், எங்களை விட எங்க ரப்புக்கு எது விருப்பமோ அந்த பேரை வைப்போம் என்று சபதம் வாங்கினார்கள். எங்களுக்கு எந்த பேர் விருப்பமோ அதை விட எங்க ரப்புக்கு விருப்பமான பேர் அப்துல் ரஹ்மானா, அப்துல்லாவா, அந்த பேரை வைக்கிறோம். அபாதிலாக்கள் என்று சொல்லுவார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்படி அப்துல்லாக்களே இருந்தார்கள். எல்லாரும் அப்துல்லா, அவர்கள் அபாதிலாக்கள். அந்த ஒவ்வொரு தோழரும் எங்களை அள வைத்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்திலே கடந்து போகிற வழியிலே திடீரென்று உட்கார்ந்தார். வாகனத்தில் இருந்து இறங்கி, ஒட்டகத்திலிருந்து இறங்கி உட்கார்ந்தார். பக்கத்தில் ஒரு, ஏன் அப்பா சும்மா உட்கார்ந்தார்? எதுக்கு தெரியுமா? நன்மை இல்லை, உட்கார்ந்ததுக்கு நன்மை இல்லை. அவர் சொன்னார், எனக்கு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து விட்டது. அவர்கள் சஹாபியுடைய பிள்ளை, பெருமானாரை கண்டவர். ரசூலுல்லாஹ் ஒரு முறை உட்கார்ந்து போனார். கல்பு, அவர் உட்கார்ந்த இடத்துக்கு உட்கார்ந்து சொன்னது, அவங்க கல்பு பறிப்போய் இருந்தது. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உயிரை விட நபி மேலானவர். இந்த கொள்கை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தீர்களா? இவர்கள் கூத்தாடிகளை பின்பற்றுவார்களா? ஷைத்தான்களை கொண்டு வந்து வீட்டில் பார்த்து எங்க கதாநாயகன் சொல்லுவார்களா? புதிய படம் எப்ப வருவது என்பது காரி துப்புவார்கள். இந்த நஞ்சை நோக்கி எங்கள் சமுதாயம் போகாது. நான் உங்களுக்கு தெளிவாக இதை மாஃபியாவை சொன்னால் நீங்கள் அவ்வளவு கோபப்படுவீர்கள். அவ்வளவு அநியாயமும் அவ்வளவு விபச்சாரமும் இந்த படங்களிலும் கூத்துகளிலும் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க வீட்டில ஜினா செய்வதற்கு அனுமதிக்கிறீங்களா? உங்க கண்ணு முன்னாடி ஐனானி தஸ்னியான், கண்கள் விபச்சாரம் செய்கிறது என்றாங்க ரசூலுல்லாஹ். கண்ணு முன்னாடி வாப்பா உம்மா புள்ளைக்கு எந்த சொரணையில பாக்குறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் மகரம் எல்லாம் பேன்றவங்க, என்ன தப்பான விஷயங்கள்லாம் ஒரு அறைக்குள் நடக்கிறதெல்லாம் நடக்குது. வெக்கம் இல்லாமல் போய்விட்டது. பெரியவர்களை, இதே நிலைமையில் நீங்கள் மௌத்தாகினால் நான் மௌத்தாகினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எழுப்பாட்டு கேட்பார், செய்தீர்களான்னு கேட்பார். எங்க ஊரை நாங்கள் எப்படி விட்டு போகிறோம் அல்லாஹ், மற்றவர்களை விட்டு விடுங்கள், எங்களுடைய வளாகத்தை பார்ப்போம், எங்க ஊரை பார்ப்போம். காப்பாற்ற போறீர்களா?
இந்த படிப்பு மட்டுமே இவைகளிலிருந்து காப்பாற்றாது. அப்படின்ற எல்லா பாடசாலைகளும் இந்த நாட்டை திருத்திருக்கணும். அது இன்னொரு பக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஈமான் மட்டும் இருந்தால் பாவத்திலிருந்து மனிதன் விடுபடுவானான்னு கேட்டால் இல்லை. ஈமான், ஆக உயர்ந்த ஈமான் யாருக்கு இருக்கோ அவரும் விபச்சாரம் செய்யலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதாதான ரஜுலுன், ஒரு மனிதன் விபச்சாரம் செஞ்சால் ஹரஜ மின்ஹுல் ஈமான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் அவனை விட்டும் ஈமான் வெளியேறுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்தஹா, ஒரு கதையை முடித்தால், விபச்சாரத்தை முடித்தால் அது திரும்ப அவரிடம் வந்து சேருது என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் ஒரு மாபெரும் மாமனிதராக நீங்கள் பார்க்கிற ஈமான்தாரி, ஒரு தாயி, அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய மிக பெரும் ஷேக், அவரும் செய்யலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் நேரடி உதாரணம் எடுத்து காட்டினான். ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ்விடம் வந்தார்கள். அந்த பெண் ஜுஹைனா குலத்து பெண். யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யாராவது விபச்சாரம் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் அவரை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவார். ஏனென்றால் பெருமாள் அதை கேட்க விரும்ப மாட்டாங்க. ஹதீஸை தப்பாக புரிந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பெண் வந்து விபச்சாரம் செஞ்சா நீங்க யாரோட செஞ்சீங்க, அவரை இப்ப தேடணும், இது வரவே இல்லை ஹதீஸில். ஏன்னா நீங்க உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம் போங்க. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, லைஸ ஃபீஹி ரிதா, மேல ஆடை இல்ல, தலை விரி கோலத்தில் அற்புதமான சஹாபி, அருமையான சஹாபி ஓடி வருகிறார் ரசூலுல்லாஹ் தலை, அதாவது தலைவிரி கோலத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாயிஸ் போங்கன்றாங்க. இந்த பக்கம் தலையை திருப்பினாங்க. அவர் வந்து இப்படி உட்கார்ந்தார். புகார்ல நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாயிஸ் நீங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க, போங்க இங்க இருந்தாங்க. 4 மர்ராத், 4 தடவைகள் ரசூலுல்லாஹ் தலையை திருப்புறாங்க. மாயிஸ் போங்க என்றார். ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், பதிவு செஞ்சால் ஹத் அடிக்கணும், ஹத் அடிக்க வேண்டி வரும். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க என்பது அடையாளம். உங்களை நீங்கள் மானபங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பது அடையாளம். அனுப்பினார்கள் ரசூலுல்லாஹ். அவர் கேட்கவில்லை. அவருடைய ஈமான், அவர் செய்த அந்த தப்பை, அல்லாஹ்வை நான் சந்திக்கிறேன் இறைவா, சுத்தமாக உன் முன்னாடி வந்து நிற்க முடியாது, இந்த மாயிஸ் அந்த பாவங்களை அழித்த நிலைமையில் வரணும் என்பதற்காக வேண்டி வந்து நின்றார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாயிஸ் மஜ்னூன், பைத்தியம் அவனுக்கு? யார் ரசூலுல்லாஹ்? இல்லை, எனக்கு பைத்தியம் இல்லை என்றார். மாயிஸ் நீ குடிச்சிருக்கிறியான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் வாயம் வந்து பார்த்து, யார் ரசூலுல்லாஹ் குடிக்கலன்றாங்க. கடைசியாக சொன்னார், யார் செஞ்சீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ்? ஜிமா நடந்ததுண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மாயிஸுக்கு கல்லால் எடுத்து கொல்லுங்க, கல்லால் அடிச்சு அவருடைய ஹத்தை நிறைவேற்றுங்கன்றாங்க. ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தார்கள். ஒரு வார்த்தை சொன்னார்கள் சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ், ஓடுகிற வழியில ஓட உடனே குழி தோண்டவில்லை மாயிஸ், ஓட நாங்கள் அடித்தோம். ஒரு இடத்தில் மாயிஸ் சொன்னார், போதும் ரலியல்லாஹு அன்ஹு, போதும் என்றார். நாங்கள் பார்க்கவில்லை, அடித்தோம். ரசூலுல்லாஹ் கேட்டார், போதும் என்றால் நிப்பாட்ட வேண்டியதானே? இல்லை யா ரசூலல்லாஹ், கதையை முடித்து விட்டோம் என்றார்கள். பெருமானார் தொழுது வைத்தார்கள். அவருடைய ஈமான், அந்த சொர்க்கத்துக்குரிய ஈமானை விவரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் உள்ளவர்களை நான் எடுத்து காட்டுகிறேன். ஜுஹைனா குலத்து பெண் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காமிதியா பெண் வந்து சொல்ற, யா ரசூலல்லாஹ் விபச்சாரம் செய்துவிட்டு உலகத்தில் எந்த நீதிமன்றத்திலும் குற்றவாளிகளை பிடித்து வாங்க என்பார்கள். குற்றவாளிகளை ஆஜராகி எங்களுக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்ற ஒரே ஒரு நீதிமன்றத்தை இந்த உலகத்தில், ஹாத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசி ரசூலுல்லாஹ் வந்த நேரத்தில் மட்டும் தான் நடந்தது. அந்த பெண் வந்தார். ரசூலுல்லாஹ் மேலையும் கீழையும் பார்த்து விட்டு சொன்னார்கள், வயிற்றில் உள்ளதை வளர்த்துட்டு பெத்துட்டு வாங்க மாண்டாங்க. உலகத்தில் அப்படி கிடைச்சா சான்ஸ் மறுபடி வரவே மாட்டாங்க. எஸ்கேப். அந்த பெண்ணுக்கு விபச்சாரம் செஞ்சு 4 நாள்ல வேணுமெண்டா வேர்வை வடியலாம், ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம். புள்ளையை பெத்தா 10 மாசம், தப்பு செஞ்ச எங்களுக்கு 10 மாசம் தௌபா வராது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் வருகிறாள் கை குழந்தையோட. 10 மாசத்துக்கு பிறகு வர்ற டைம்ல கை குழந்தையோட வந்தா அந்த பெண்ணுக்கு அன்றைக்கு எப்படி உணர்வோ, யா ரசூலல்லாஹ், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கு, ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் பார்த்தார்கள், இல்லைம்மா, அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு வாமான்றாங்க. பால் குடி மறப்பது என்பது 2 வருஷம், 3 வருஷமானா அவ பிடிச்சிட்டு வாங்கன்றுவாங்க. புள்ளையோட செல்லத்தில் அவங்க மறந்துடுவாங்க. புள்ளையுடைய கண்ணை பார்த்தே அந்த உம்மா பால் கொடுக்கணும், அழகா உடுப்பாட்டணும், பசுந்த வைக்கணும். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு அந்த பெண் வர்றா.
என்னை திரும்ப அனுப்பக்கூடாது ரசூலுல்லாஹ் என்பதற்காக வேண்டி வர்றான். அந்த சின்ன மதல கையில ஒரு ரொட்டி துண்டு, அந்த ரொட்டி துண்டை சப்பி சப்பி வருகிறது. அந்த ஹதீஸ் அப்படியே வீடியோ பண்ற மாதிரி நமக்கு அந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. ஏண்டா சாப்பிட்றார் என்பதை காட்டணும், என் தேவை இல்லை யார சொல்லலான்னு காட்டணும். ஒரு தாய்க்கு பிள்ளைட்டிருந்து பிரிகிறது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று தகப்பனாகிய நான் புரிந்திருக்கிறேன் என்றால், தகப்பன்மார்கள் நீங்க புரிந்திருந்தீங்கடா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய நகரத்தில் ஏற்பட்ட ஆச்சரியமான வரலாறை நான் சொல்கிறேன். 3 ஆண்டுகளாக இருக்கும் அந்நளவாக அந்த பிள்ளையையும் நடப்பிச்சு கூட்டி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஜுஹைனா குலத்து பெண், ஹத்தை நிறைவேற்றுங்கள், என் ரப்பை சந்திக்கணும், நான் சுத்தமாக சந்திக்கணும், அருவருப்போட சந்திக்க கூடாது, நான் தப்பு பண்ணிவிட்டேன். ஈமான்தாரி தற்செயலாக தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஈமான்தாரி சரிகை கீழே உளுந்து விபச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெருமாள் அந்த பெண்ணை குளித்தோண்ட சொன்னார்கள். பெண்ணை இறக்கினார்கள். அந்த பிள்ளை ஒரு அன்சாரி தோழர் கையிலே கொடுத்தார்கள். ஒரு தாய் தன் பிள்ளை கைமாறுகிற நேரம், செல்ல பிள்ளை ரொட்டியை சப்பி கொண்டு வருகிற சின்ன பிள்ளை, தன்னோடு இருந்து உம்மி உம்மி என்று சொல்கிற பிள்ளை கைமாற்றப்படுகிற நேரம், அந்த தாய்க்கு நான் செய்த தப்பு, என் ரப்பு என்னை மன்னிக்கணும் என்ற தௌபா அங்கே நிறைவேற்றப்படுகிறது. கல்லால் எரிகிறார்கள். குழியிலே வைக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய முகம் காயப்பட்ட அந்த பெண் மரணிக்கிறார். ஜனாசா முன்னாடி வைக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் தொழுவிக்க ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பிடிக்கிறார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், ஒரு ஜானி, ஒரு விபச்சாரிக்கு தொழுவிக்கிறீர்களா? யா உமர், உமர் யாரு தெரியுமா? தகலல் ஜன்னாண்டாம், சொர்க்கவாசி, சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிட்டாங்க. மதீனாவில் இந்த ஈமான் பாரம் அதாவது ஈமானை போட்டு அல்லாஹ் நிற்பான். என்னுடைய ஈமான் எவ்வளவு பாரம் என்று தெரியாது, உங்களுடைய ஈமான் எப்படி என்று தெரியாது. மதீனத்து தோழர்களுடைய ஈமான் எப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது கணக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான ஈமான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஈமானின் அளவு பாரம் மதீனாவில் 70 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம். உங்கள்ட்ட எவ்வளவு அரிசி இருக்குது ஊருக்கே பிரிச்சு கொடுக்கலாம்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஈமான். அந்த ஈமான் தாரியுடைய சூழலை இஸ்லாம் சொல்லுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிஇம்ராத்தின், ஒரு மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தனித்து நிற்க வேண்டாம், 3வது ஷைத்தான் இருப்பான். ஈமானை மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை, சூழலை சொல்லுது. ஈமான்தாரியும் தப்பான சூழலுக்கு போனால் தப்பில் ஈடுபடுவார். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈமான்தாரியாக இருக்கலாம். ஒரு ஆண் பெண் நின்றால் 3வது ஷைத்தான் வந்து உன் ஈமான மேல அனுப்பி போட்டு உள்ள பூந்து வஸ்வாஸ் பண்ணுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சூழலில் இருந்து இந்த உம்மத்தை காப்பாத்துங்க. அந்த அசிங்கமான சூழலிருந்து காப்பாத்துங்க. உங்க வீடு இல்ல, எங்க விக்கிறாங்கன்னு தேடுங்க. ஜமாத்தினர்கள் இறங்குங்க. இதை இந்த ஊர்ல இந்த அனுப்பணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்காக வேண்டி களம் இறங்கணும். அல்லாஹ்வுடைய இதற்காக கூட்டம் போட வேண்டும். இதற்காக மக்களை திரட்டணும். இதுதான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம், ரப்பே உன்னுடைய திருப்திக்காக இவைகளை செய்தோம் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கணும். அப்படி தவறினோம் என்று சொன்னால், நாம் இந்த ரூஹ் எங்களிடம் இருந்து போகிற நேரம், நாங்கள் ஐஸ் குடிக்கிறவர்களையும் கஞ்சா அடிக்கிறவர்களை விட்டுவிட்டு எங்களுடைய ஜனாசாக்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் அப்படி உள்ள தலைகள் நிரம்பிவிடும். அதிபயங்கரமான நிலைமை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.